நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பழம் வடை. இது வந்து கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். பட் வந்து ரொம்ப ரேராக தான் இது வந்து நமக்கு தெரியும். யூனிக்கான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. மைதாவோ எக்கோ எதுவுமே இல்லை. இதுக்கு 2 நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேந்திர பழம் இருந்தாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் வேகவும் வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் என்ன அப்படின்னா வெல்லம் போடும்போது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு வெல்லம் எவ்வளோ தேவைப்படும்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் தேவைப்படும். ஸோ பாருங்கள், இப்படி துருவி எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நான் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ஃபோர்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ லம்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு கொஞ்சம் உப்பு, அப்புறம் நெய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணியே தேவைப்பட்டால் கொஞ்சம் பாலோ தண்ணியோ நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. இதே வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி டோ மாதிரி பண்ணின உடனே நம்ம மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்சம் அந்த டோ வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா பிசையணும். ஸோ ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு மட்டும் போட்டுக்கோங்க, அரிசி மாவுலாம் போட வேணாம். இந்த டோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து மைதா போட்டுக்கலாம், ராகி மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை வந்து சின்ன அதாவது ஓரளவுக்கு சின்ன பால்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதுன்னா ரொம்ப சின்னது கிடையாது, ஒரு லெமன் சைஸ் பால்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை தட்டி போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உருளை ஷேப்பில் போடலாம், இல்லைன்னா நம்ம மெதுவடை ஷேப்பில் போடலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வடை அப்படிங்கிறது வந்து நமக்கு உளுந்து வடை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பயப்பட வேணாம். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது ஃப்ரை ஆகாது. இன்னொரு விஷயம், ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம அதிரசத்தோட கன்சிஸ்டன்சி தான். அதிரச மாவு எப்படி ரெடி பண்ணுமோ அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டோ தேங்காயோ மில்க் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்படி நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் டெஃபினட்டாக. ஏன்னா உள்ளே எல்லாம் மாவு வேகணும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட வேணாம், மீடியமில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இன்னொன்று கோதுமை வெல்லம் இருக்குது, அதனால் வந்து ரொம்ப நல்லது கூட. இதில் வந்து நீங்கள் எள்ளு போடலாம். ஸோ எள்ளு ரொம்ப நல்லா தான் இருக்கும். எள்ளில் வந்து அயன் கண்டென்ட்டும் கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட போட்டு பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து முந்திரி இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ நம்ம அதிரசம் எப்படி வருமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா இதனோட டேஸ்ட்டும் சரி, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். பேக்கிங் சோடாலாம் போடுறதுனால இது நல்லா உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 4 டேஸ்க்கு வந்து இது கெட்டு போகாது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா யூனிக்கான ரெசிபி வேணால் ஸ்ட்ரீம்டு சேனலையும் க்ரியேட்டிவ் சேனலையும் பாருங்கள். southindianfoods.in வெப்சைட்டில் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான வெல்லத்தில் பண்ண டோனட் மாதிரி